Habibi come to Dubai. Dubai இல்லங்க, Habibi come to OMR. இந்த சைட் நமக்கு யார் கொடுத்திருக்காங்க பாத்தீங்க அப்படினா ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தோம் அப்படினா ஃபீனிக்ஸ் டவுன்ஷிப். இந்த சைட் பாத்தீங்க அப்படினா துபாய் ஸ்டைல்ல இன்ஸ்பயர்ட் வில்லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து பாக்குறது ஒருதெல்லாம் ஸ்ரீசைர் ஐடி ஹப்மே இருக்கு. இங்க இருந்து OMR பாத்தீங்க அப்படினா 1 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் பாத்தீங்க அப்படினா இது வரைக்குமே இந்த லொகேஷன்லயே வந்து 7 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. மொத்தம் 7.5 ஏக்கர்ஸ் வந்து இப்ப டெவலப் பண்ணிருக்காங்க. அதுல ஃபேஸ் 1 பார்த்தோம் அப்படினா 52, ஃபேஸ் 2 பார்த்தோம் அப்படினா 61, ஃபேஸ் 3 பார்த்தோம் அப்படினா 26. இந்த மாதிரி பிளாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைட் பார்த்தோம் அப்படினா DDCP ரெரா அப்ரூவ்ட் இருக்கு. சரி பார்த்தோம் அப்படினா 5 மினிட்ஸ்ல போயிர முடியும். புதுப்பாக்கம் பார்த்தோம் அப்படினா ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்ல நம்ம போயிர முடியும். இந்த லேஅவுட்ல பிளாட் சைஸ் பார்த்தோம் அப்படினா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருந்து மெடிக்கல் காலேஜ் வரைக்குமே நம்ம சைட் நியர்பைல அவ்வளவு காலேஜஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சைட் நியர் பார்த்தோம் அப்படினா மெரினா மால் இருக்கு, ஏஜிஎஸ் மால் இருக்கு. இங்க முதல் முறையா புக் பண்ற 25 கஸ்டமர்ஸ் பார்த்தோம் அப்படினா காம்ப்ளிமெண்டரி என்னென்ன கொடுக்குறாங்கன்னா பில்டிங்கான அப்ரூவல் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம போர் போட்டு கொடுத்துறாங்க. 2D 3D எலிவேஷனுமே கொடுத்துறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்க இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா Habibi come to Dubai. துபாய் இல்லைங்க, Habibi come to OMR. இந்த சைட் நமக்கு யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஃபீனிக்ஸ் டவுன்ஷிப். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா துபாய் ஸ்டைலில் இன்ஸ்பயர்ட் வில்லாஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்து ஆக்சுவலாக வந்து நம்ம கேளம்பாக்கம் டு வண்டலூர் போகிற ரோட்டில் புதுப்பாக்கம் அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு. அங்கேருந்து பார்க்குறது ஒருத்தெல்லாம் ஸ்ரீசைர் ஐடி ஹப்மே இருக்குது. இங்கேருந்து OMR பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரைமான லொக்கேஷனில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே பார்த்தாலே தெரியும் ஃபுல்லி வந்து ரெசிடென்சியல் வில்லாஸ் தான். ஃபுல்லாமே வில்லாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமராக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். சரௌண்டிங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அங்கே ஒரு ஃப்ளாட் எடுக்கிறோம் அப்படின்னா 1 crore to 1.5 crore. ஆனால் அங்கே கொடுக்குறத விட ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் இங்கே வந்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வில்லாஸே கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸ்டார் எலைட் ஹோம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே இந்த லொகேஷன்லேயே வந்து 7 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுதான் 8வது ப்ராஜெக்ட். இது வந்து 25 ஏக்கரில் மெகா டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு மொத்தம் 7.5 ஏக்கர்ஸ் வந்து இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபேஸ் 1 பார்த்தோம் அப்படின்னா 52, ஃபேஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா 61, ஃபேஸ் 3 பார்த்தோம் அப்படின்னா 26. இந்த மாதிரி பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா DDCP ரெரா அப்ரூவ்ட் இருக்கு. நான் முன்னாடியே இன்ட்ரோல சொல்லியிருப்பேன், சுற்றி ஃபுல்லி ரெசிடென்சியல். அதுக்குள்ள ஒரு சூப்பரான லேஅவுட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சைட்லேருந்து கனெக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து சிறுசேரி பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் போயிட முடியும். அது மட்டும் இல்லாமல் வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற ரோடில் இருக்க புதுப்பாக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸில் நம்ம போயிட முடியும். இந்த மாதிரி இந்த சைட்டுக்கு கனெக்டிவிட்டி பக்காவாக இருக்குது. நீங்கள் வண்டலூர் போயிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து கிளம்பாக்கம் போயிட முடியும். அது மட்டும் இல்லாமல் தாம்பரம் போயிட முடியும். அங்கேருந்து நம்ம உரக்கடம் போகிறது, இந்த மாதிரி கனெக்டிவிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. சைட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் கம்யூனிட்டான பிளாக் டாப் ரோட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 24 and 30, 33 ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் CCTV இருக்குது. என்டையர் லே அவுட்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி, கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்காங்க இந்த சைட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் வாக்கிங் ட்ராக்மே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட் என்டையர் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே இந்த வாக்கிங் ட்ராக் இருக்குது. சைட் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா ஈபிலேன்மே இழுத்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்டுக்குள்ளே முக்கியமான பார்த்தோம் அப்படின்னா 10,500 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பார்க் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 வந்து ஃபேஸ் 7 வரைக்குமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது 2 பார்க்குமே ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3க்கு மட்டும்தான். இந்த ஃபேஸ் 7 வரைக்கும் போகிறப்ப இண்டிவிஜுவலாக வந்து உள்ளே வந்து டர்ஃப் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக பார்க்ஸுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2க்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த சைட்டுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் வந்து இப்போ நான் ஒரு சில தான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 25 ஏக்கர்னால 25 அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட்டில் பிளாட் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இங்கே முதல் முறையாக புக் பண்ணுற 25 கஸ்டமர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி என்னென்ன கொடுக்குறாங்கன்னா பில்டிங்கான அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் போர் போட்டு கொடுத்துட்றாங்க, மோட்ரு கொடுத்துட்றாங்க. அது கூட 3D எலிவேஷனுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி 5 இதுவுமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்றாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 சொல்லியிருந்தேன். அதில் 5 பேர் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. இன்னும் 20 கஸ்டமருக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரோடு இருக்குது. ஸோ நீங்கள் உடனே பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் இந்த ஏரியாவில் இந்த ஆஃபரோட இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்க்ரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே சைட் விசிட்டை இமீடியட்டாக புக் பண்ணுங்க. இந்த சைட் நியர்பை டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் பக்காவாக இருக்குது. நியர்பை பார்த்தோம் அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ வந்துருச்சு அப்படின்னா இன்னுமே அப்ரிசியேஷன் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் உடனே இங்கே வந்து வீடு கட்டி வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நியர்பை ஸ்கூல் காலேஜ் தான் பார்ப்பீங்க. இங்கே இருக்கிற நியர்பை ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது, CBSE ஸ்கூல்ஸே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா VIT இருக்குது, ஹிந்துஸ்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தாகூர் இருக்குது, கிரசன்ட் இருக்குது, செட்டிநாடு மெடிக்கல் காலேஜுமே இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து மெடிக்கல் காலேஜ் வரைக்குமே நம்ம சைட் நியர்பைலே அவ்வளோ காலேஜஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் நியர் பார்த்தோம் அப்படின்னா மெரினா மால் இருக்குது, ஏஜிஎஸ் மால் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டுமே இருக்குது. பார்த்த வரைக்கும் இந்த சைட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணுறது என்ன அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன கொடுத்துட்ருக்காங்கன்றது தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட், இங்கே இருக்க அப்பார்ட்மெண்ட், இந்த சரௌண்டிங்கில் இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா 1 crore to 1.5 crore தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே கொடுக்குறத விட பாதி அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தால் இண்டிவிஜுவல் வில்லாஸே கொடுக்குறாங்க நான் சொன்னேன். அப்போனா என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 45 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே பிளாட் எடுத்துக்கலாம். 65 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் வில்லாஸே கொடுத்துருவாங்க, 2 BHK கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது துபாய் இன்ஸ்பைர்டு வில்லாஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த வில்லாஸே டிஃப்ரெண்டான தீமில் இருக்கும், துபாய் ஸ்டைலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வில்லாஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல வாங்கக்கூடிய 25 கஸ்டமர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக என்னென்ன கொடுக்குறான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாமே இருக்குது. இதோட நீங்கள் அவைல் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனே உங்கள் சைட் விசிட் புக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா அது கூட வந்து சூப்பரான லொகேஷன் தான். ஏன்னா இது பிரைமான லொகேஷன். ஏன்னா இங்கே இருந்து பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிறுசேரி சிப்கார்ட் இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே ஐடி. ஸோ ஐடியில் இருக்கவங்க எல்லாமே நியர்பையில் தான் வந்து ரெண்டலில் இருக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் வில்லா கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அதன் மூலியமாக வந்து ரெண்டல் பேசிக்கில் உங்களுக்கு வந்து ஒரு ரெவன்யூ வந்து வேறு லெவலில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாட்ஸ்பாட் ஏரியா தான் இது. பார்த்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். அங்கே 1.5 கோடி கொடுத்து நீங்கள் ஒரே ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறீங்களா இல்லை இண்டிவிஜுவல் வில்லாஸ் வாங்க போகிறீங்களா, இது நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். நீங்கள் சைட் விசிட் பார்த்தாலே உங்களுக்கே பிடிச்சிரும். மாதிரி ஒரு சூப்பரான லொகேஷனில் தான் சைட் லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்க் லோன் கூட அவைல் பண்ணி தர்றாங்க. அதாவது உங்கள் கையில் வெறும் 5 லட்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பிளாட் வாங்கிக்கிற முடியும். இல்லை 10 லட்சம் கொண்டு வரீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் வில்லாஸே கொடுத்துட்றாங்க, மீதத்தை வந்து பேங்க் லோன் அவைல் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான லொகேஷனில் இருக்க லே அவுட்டை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மெகா டவுன்ஷிப். இந்த ப்ராஜெக்ட்டை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான சைட் விசிட்டை இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வேலை பார்க்கலாம். தேங்க்யூ.